இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாண்டி ஐயா, கொண்டு வந்த பொருள்லாம் பத்திரமா வச்சுட்டல? வச்சுட்டேங்கய்யா. சரி வாங்க போலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லுங்கய்யா. வானதி யாரு என்னங்கிறத பத்திலாம் நாம விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம்ல, அதை பத்திலாம் நீங்க யாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டாம். சரிங்கய்யா. ஏன்னா எந்த தகவலும் நமக்கே இன்னும் உறுதியா தெரியாதப்போ நாம கண்டதையும் சொல்லி வானதியை குழப்பிடக்கூடாது பாரு, அதுக்காக சொல்ல வரேன். சரிங்கய்யா. முதல்ல இந்த கல்யாணம் நல்லபடியா முடியட்டும், மற்ற விஷயங்களை அப்புறமா பேசிக்கலாம். சரிங்கய்யா. வாங்க. எதை அப்புறமா பேசிக்கலாங்கிறாரு? ஒருவேளை வானத்தைய பத்தி ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்குமோ? நாளைக்கு நம்ம வீட்ல குழந்தைக்கு காது குத்துற ஃபங்க்ஷன் இருக்கு. குழந்தைக்கா? இங்க என்ன குழந்தை இருக்கு காது குத்த போறோம்? ஆர்த்தி, அது வேற ஒண்ணும் இல்லடி. அதான் நம்ம சம்மதி அம்மா சொன்னாங்கல்ல, மாப்பிள்ளைக்கும் நம்ம வானத்திக்கும் மறு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் செய்யணும்னு. அந்த சம்பிரதாயங்கள்ல இந்த குழந்தைக்கு காது குத்துறதும் ஒண்ணுன்னு சொல்லி அனுப்பிருப்பாங்களோ என்னமோ. ஏன் சம்மந்தி, நான் சொல்றது சரிதானுங்களே? அப்படின்னா நம்ம கம்பெனி ஒர்க்கர்ஸ் யாரோட குழந்தைக்கு தான் நம்ம காது குத்த போறோம்ல. அந்த குழந்தை யாருன்னு நாளைக்கு உங்க எல்லாருக்குமே தெரியும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நம்ம வீட்டு குழந்தையா? என்னம்மா சொல்ற? ஆமாயா, நம்ம வீட்டு குழந்தை தான். கார்த்திக், நீ போய் உட்காரு. நான் எதுக்குமா போய் உட்காரணும்? உனக்கு காது குத்தணும்னா நீ தானே அங்க உட்காரணும். எனக்கு ஏமா காதெல்லாம் குத்த போறீங்க? உனக்கு ஒரு வயசு இருக்கும்போது உனக்கு மொட்டை போட்டு காது குத்துறதுக்கு குலதெய்வம் கோயிலுக்கு கூட்டிட்டு போனோம். ஆனா நீ அங்க இன்னொரு குழந்தைக்கு காது குத்தத பார்த்து பயந்து அழுது ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சுட்ட. எனக்கும் உன்னை பாக்குறதுக்கு பாவமா இருந்துச்சா, அதான் உன்னை கஷ்டப்படுத்த வேண்டாமேன்னு குலதெய்வம் கோயில்ல உனக்கு மொட்டை மட்டும் போட்டுட்டு காது குத்தாமலேயே விட்டுட்டோம். அப்படிதானுங்க? ஆமாமா, அன்னைக்கு அவன் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ண விஷயம்லாம் மறக்க முடியுமா என்ன? கார்த்திக்கு கல்யாணம் நடக்க போற இந்த நேரத்துல அவனுக்கு செய்யாம விட்டுருக்க சில சம்பிரதாயங்கள் எல்லாம் சாமி செய்ய சொன்னாரு. அதான் முதல் வேலையா அவனுக்கு காது குத்தணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். சரியாதாம முடிவு பண்ணிருக்க. மாப்பிள்ளையோட தாய் மாமா முறைக்கு நான் இருக்கேன். அவருக்கு என் மடியில உட்கார வச்சே காது குத்திடுவோம். அததான் நானும் சொல்லலாம்னு நினைச்சேன், நீங்களே சொல்லிட்டீங்க. கார்த்திக், போய் உட்காரு. மா, இதுக்கெல்லாம் பயந்து தானே நான் அப்பவே காது குத்திக்கல. அப்புறம் எதுக்கு இதெல்லாம்? வேண்டாமா. அப்ப சின்ன குழந்தை, அதனால நீ பயந்த? இப்போ எனக்கு காது குத்துறதுனா பயந்தாமா? தயவு செஞ்சு ஆளை விடுங்க. மாப்பிள்ளை இப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்டாரு. நீங்க யாராவது அவரை பிடிச்சி கொண்டு வந்து என் மடியில உட்கார வைங்க, அப்புறம் நான் பாத்துக்கிறேன். அதுக்கு நான் சிக்கனா தானே? முதல்ல என்ன ஆளை விடுங்க, நான் கிளம்புறேன். சொன்னா கேளு. அம்மா இல்லமா வேணாமா. பா வேண்டாப்பா, சொன்னா கேளுங்க. ஜீவா சொன்னா கேளுடா. மா, என்ன மாப்ள குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிறீங்க? வாங்க மாப்ள. மாமா இல்லமாமா, நான் வரணுமா? குத்தியாச்சு. அடுத்த காதையும் குத்துங்க. நல்லா இருப்பீங்க மாப்ள, குத்திக்கோங்க. அந்த காதை கொடுங்க. வேணாங்க வேணாங்க வேணாங்க, சொன்னா கேளுங்க. வாங்க குத்திடலாம். பொறுத்துக்கடா.
குத்தியாச்சு அவ்வளவுதான். நல்லா இருக்குங்க. என்னங்க ரொம்ப வலிக்குதா? பண்றதையும் பண்ணிட்டு கேள்வி கேக்குறியா? நீ மட்டும் என்ன பிடிக்காம இருந்திருந்தா இதுல இருந்து நான் எஸ்கேப் ஆயிருப்பேன் தெரியுமா? ஆமாமா, எஸ்கேப் ஆயிருப்பீங்க. சாமியார் சொன்ன மாதிரி நம்ம கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னா இதெல்லாம் நம்ம பண்ணிதானங்க ஆகணும். இங்க பாருங்க, இந்த காது குத்துன வலி எல்லாம் கொஞ்ச நேரம் தான், அப்புறம் எல்லாம் சரியாயிடும். சாமி, நீங்க சொன்ன மாதிரி மஞ்சளும் வேப்பலையும் கலந்த தண்ணியை கொண்டு வந்துட்டோம். பொண்ணுக்கு சகோதரி முறையில் இருக்கிறவங்க பொண்ணுக்கு அந்த மஞ்சள் தண்ணியை ஊத்தணும். மாப்பிளைக்கு சகோதரனா இருக்கிறவங்க மாப்பிளைக்கு அந்த மஞ்சள் தண்ணியை ஊத்தணும். ஜீவா, உன்னையும் ஆர்த்தியும் தான் அந்த சம்பிரதாயத்தை செய்ய சொல்றாங்க. நீங்க அந்த மஞ்சள் தண்ணி எடுத்துட்டு போய் அவங்க மேல ஊத்துங்க. என்ன? சரிங்கப்பா. அதெல்லாம் பாத்துக்கிறேன் மாமா. அதெல்லாம் மாப்ள, பாத்துக்கிறேன் மாமா. இந்தாங்க வாங்க. ம். ஐயா, அது உங்க ஊர் வழக்கங்க. இப்ப நாங்க இந்த சடங்கெல்லாம் எங்க ஊர்ல தானே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப எங்க வழக்கப்படி தானே நாங்க செய்யணும். அமுதா, அதான் அந்த மஞ்சள் தண்ணி ஊத்துற சடங்க இப்படித்தான் செய்யணும்னு அண்ணன் அவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல. ம் அண்ணன் சொல்ற மாதிரியே செஞ்சிருவோம். அ- அது என்ன தங்கச்சி? ஆமாண்ணே, சரி அப்படியே செஞ்சிடலாம். ஆர்த்தி மாட்னடி இன்னைக்கு. உங்க மருமகனுக்கு நீங்க மஞ்சள் தண்ணியை ஊத்துங்க. உங்க மகளுக்கு உங்க சம்சாரம் ஊத்தட்டும். சரிண்ணே. சம்பந்தி, என்ன பாத்துட்டு இருக்கீங்க? அதை வாங்கி ஆர்த்தி மேல ஊத்துங்க. அது இல்ல வேண்டாம். வேண்டாமா, இத நீ செஞ்சாதான் அடுத்தடுத்த சம்பிரதாயம் எல்லாம் சரியா நடக்கும். உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இத நீ செஞ்சுதான் ஆகணும். இல்லத்தா, அது வந்து என்ன வந்து போயின்னு குடு. ம் ஐயோ, ஆர்த்தி,